நம்முடைய வெற்றி வேந்தர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். தியான வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார். தோல்வி மேல் தோல்வி அடைந்து அதகியப்பட்டிருக்கும் ஆத்துமாவுக்கு இந்த அருமையான வசனம் எவ்வளவு நிறைவான ஆறுதலையும் தைரியத்தையும் அளிக்கிறது. நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்றும் அந்த வெற்றி நமக்கும் அருளப்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டியது மிக அவசியம். ஆதி காலம் முதல் தேவன் காலாகாலங்களில் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்விதமாக ஜெயத்தை கொடுத்தார், மக்கள் எவ்விதமாக வெற்றியை சுதந்திரித்து கொண்டனர் என்பதை நாம் அறிவோம் என்றால் நாமும் கூட எவ்விதமாக ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். முதலாவதாக ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட வெற்றியை குறித்து நாம் தியானிப்போம். ஆபிரகாமின் ஜெயம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி வெற்றியை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதோமில் குடியிருந்த நாட்களில் சோதோமின் ராஜாவும் அவனோடு இருந்தவர்களும் முறிந்தோடவே மற்றவர்கள் சோதோமிலும் கொமாராவில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துச் சென்றதோடு லோத்தையும் அவன் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மை சத்துருக்கள் தாக்குவது மட்டுமல்ல, நம்மை சிறைப்படுத்தவும் வருவார்கள். லோத்துக்கு இவ்வித பிரச்சனை வர காரணம் என்ன? அவன் ஆபிரகாமோடு புறப்பட்டவன், ஆபிரகாமோடே வாழ்ந்தவன். அவன் ஆபிரகாமோடே கானானுக்குள் பிரவேசித்திருப்பான் என்றால் அது தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருந்திருக்கும். சத்துருக்களும் அவனை கொண்டு போயிருக்கவே மாட்டார்கள். அவனுடைய மேய்ப்பருக்குள்ளாக பிரிவினையை உண்டு பண்ணுகிற ஆவி இருந்து கொண்டே இருந்தது. இந்த பிரிவினையின் ஆவி அவனை ஆபிரகாம் விட்டு பிரிந்து போகும்படியாக அவனை ஊக்குவித்தது என்று சொல்லலாம். எனவேதான் ஆபிரகாமின் மந்தை லோத்தின் மந்தை என்றும் ஆபிரகாமின் மேய்ப்பர் லோத்தின் மேய்ப்பர் என்றும் பிரிவினை ஏற்பட்டது. பின்பு லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்தான் என்று எழுதியிருக்கிறது. லோத்து பிரிந்து சென்று சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இது நிமித்தம் சோதோமின் ராஜாவுக்கு விரோதமாக வந்த சத்துருக்கள் இவனையும் இவன் பொருட்களையும் சிறைப்படுத்தி கொண்டு போய்விட்டார்கள். லோத்தை ஆபிராம் வழிநடத்தினது போல நம்மையும் தேவனும் தேவனால் அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய சத்திய வசனமும் நம்மை வழிநடத்துகிறது. நாம் அந்த சத்திய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஆனால் நாம் தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனால் நமக்கு வழிநடத்தப்படும்படியாக கொடுக்கப்படுகிற ஊழியர்களை விட்டு நாம் பிரிந்து செல்வோம் என்றால் நாம் நமக்கு நாமே துன்பத்தையும் துயரத்தையும் வரவழைத்துக் கொள்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவன் மேலும் தேவன் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கின்றதான சக விசுவாசிகள் மேலும் அன்புடையவர்களாக நாம் இருக்கிறோமா? உடன்படிக்கையின் தேவனோடு அன்பு செலுத்துகிற நான் அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய ஏனைய விசுவாசிகளோடு நான் ஐக்கியமாக இருக்க வேண்டுமே. என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் ஐக்கியம் இருக்கிறதா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இன்று ஆண்டவருடைய திருச்சபை என்று சொல்லுகின்ற பொழுது நீங்களும் நானும் அதில் அங்கத்தினர்கள். இந்த திருச்சபையின் ஒற்றுமைக்காக, ஒருமைப்பாட்டுக்காக, ஐக்கியத்திற்காக நீங்களும் நானும் நம்மை தாரை வார்த்து கொடுக்கிறோமா? இல்லை என்றால் நான் சொல்வதுதான் சரி என்று சொல்லி திருச்சபையின் ஒற்றுமை, ஒருமனப்பாடு, ஏக மனம், ஏக சிந்தையை நான் முறிப்பதற்கு காரணமாக இருக்கிறேனா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஐக்கியத்தை விட்டு நாம் பிரிந்து போவோம் என்றால் நமக்குத்தான் கேடு. நீங்களும் நானும் பண்ணையாக, மாளிகையாக கட்டி எழுப்பப்பட்டு வருகிறோம். ஒன்றோடொன்று இசைவாக கட்டி எழுப்பப்படுகிற அந்த எருசலேமை போல நீங்களும் நானும் கட்டப்படுகிறோம். மறந்து போகக்கூடாது. இந்த ஐக்கியத்திலே நான் இருக்கிறேனா? என் ஆண்டவருடைய ஐக்கியத்திலே நான் உண்டா?
ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறேனா? யோசித்து பார்க்க ஆண்டவர் நம்மை கேட்கிறார். ஆம், அவர்களை விட்டு பிரிந்து, விசுவாசிகளை விட்டு பிரிந்து, தேவனை விட்டு பிரிந்து, உலகத்தை நம்பி அதன் மேல் ஆசை வைப்போம் என்றால் பல அசுத்த ஆவிகள் வந்து நம்மையும் தாக்க ஆரம்பிக்கும். ஆபிரகாம் தேவன் சொன்ன இடத்தில் இருந்தபடியால் அவனை இந்த ராஜாக்கள் வந்து தாக்கவும் இல்லை, அவன் பொருட்களை எடுத்துச் செல்லவும் இல்லை. நீங்களும் நானும் கர்த்தர் வைத்த இடத்தில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் ஐக்கியமாக இருக்கின்ற பொழுது சத்துருக்கள் நம்மை தாக்கவோ மேற்கொள்ளவோ முடியாது. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்தாலும் ஆபிரகாமின் இருதயம் லோத்தை விட்டு பிரியாமல் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பி கொண்டிருந்தது. ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களுக்கு, அதாவது பயிற்சி பெற்றவர்களுக்கு, பயிற்சி பெற்ற தன்னுடைய ஊழியர்களுக்கு அவன் ஆயுதம் தரிப்பித்து சத்துருக்களை தொடர்ந்து சென்று அவர்களை துரத்தி லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சத்துருக்களை தொடர்ந்து துரத்தி ஜெயமெடுக்க வேண்டுமென்றால் நமது வேலைக்காரர் நன்றாக பயிற்சிக்கப்பட்டவர்களாக, பயிற்சி எடுத்தவர்களாக வேண்டியது மிக அவசியமாகும். இந்த வேலைக்காரர்கள் யார்? நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் தான் அந்த வேலைக்காரர்கள். இந்த அவயவங்களை நாம் நன்றாக பயிற்சி கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இதை பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகின்றதான வேளையில் ரோமர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 6:19, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் என்பதாக எழுதுகிறார். இங்கே அக்கிரமத்திற்கு அடிமைகளாக என்று சொல்கின்ற பொழுது அக்கிரமத்திற்கு துணை போகின்ற வேலையாட்களாக அல்ல, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீதிக்கு வேலைக்காரர்களாக ஒப்புக்கொடுங்கள். இதுதான் பவுலடிகளார் எழுதுகின்ற காரியம். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய அவயவங்களை மனப்பூர்வமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அதன் மூலமாக தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான், தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான், இலையுதிராத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவான். அவன் செய்வதெல்லாம் அல்லது அவன் தொட்டதெல்லாம் பொன்னாய் துலங்கும். ஆனால் வேதத்தை நேசிக்காதவனும் நாசமடைவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாம் ஜெயங்கொண்டு திரும்பி வரும்போது சோதோமின் ராஜா எதிர்கொண்டு போய் ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்பதாக கூறுகின்றார். அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்லுகிறான்? 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்பதாக குறிப்பிடுகிறான். பிரியமானவர்களே, நாமும் சில காரியங்களை ஜெயித்து வரும்போது உலகத்தின் அதிபதி உலகத்தின் பொருட்களோடு நம்மை சந்திக்க வருவான். நாமோ அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் காணப்படுகிறபடியினாலே உலகத்தில் உள்ளவைகளிலும் ஆசையும் நம்பிக்கையும் வைக்க கொஞ்சமும் இடம் கொடுக்கக்கூடாது. ஆபிராம் இந்த தீர்மானமும் பிரதிஷ்டை உடையவனாய் இருந்தபடியினாலே மெல்கிசேதேக்கு இந்த சந்தர்ப்பத்திலே அவனை சந்திக்க வந்து அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுத்து ஆபிராமை ஆசீர்வதித்து சத்துருக்களை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தான் என்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மெல்கிசேதேக்கு என்பவர் நீதியின் ராஜா என்றும் அவரே பரிசுத்த ஆவியானவர் என்றும் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இங்கே அப்பத்தை கொடுக்கிறார். அப்பம் எவ்விதமாக ஒரு மனிதனுக்கு பலனை தந்து திராட்சரசம் தாகத்தை தீர்க்கிறதோ அதுபோல பரிசுத்த ஆவியானவரால் நாம் உள்ளான மனுஷனில் பலப்பட்டு தாகம் தீர்க்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சோதோமின் ராஜாவையோ பொருளையோ நம்பாமல் கர்த்தருக்கு நேராக கை உயர்த்தின ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார்.
பிரியமான சகோதரனே, சகோதரியே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உலகத்தின் மேலும் உலகத்தில் உள்ளவைகள் மேலும் நம்பிக்கை வைக்காமல் இருப்போம் என்றால் ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலனுமாகவும் விளங்குவார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனே, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆபிரகாமுடைய நல் முன்மாதிரியான வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட இந்த உலகத்தின் பொருட்களிலே நாட்டம் வைக்காது ஐக்கியத்தை விரும்புகிறவர்களாகவும், ஒருவேளை எங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடையாது அவர்களுடைய துக்கங்களிலே துயரங்களிலே நாங்கள் அவர்களுக்கு உதவுகிறவர்களாகவும் காணப்படவும், எல்லா சூழ்நிலைகளிலே உலகத்தையோ மாம்சத்தையோ மாம்ச பலத்தையோ நாங்கள் சார்ந்து இருக்காமல் உம்மை நேராக நாங்கள் நோக்கி பார்க்கிற அனுபவத்தோடு உண்மையிலே இணைக்கப்பட்டவர்களாக நாங்கள் காணப்படவும், உலகத்தின் மேலும் உலகத்தில் உள்ளவர்கள் மேலும் நம்பிக்கை வைக்காது உம்மை மாத்திரம் சார்ந்து வாழ, அது நிமித்தமாய் நாங்கள் எங்கள் ஜெயம் கொடுக்கிற தேவனிடத்திலிருந்து நாங்கள் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.